குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 8 ஜூலை 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு இந்தியா ஏவுகணைகள் பிரதமர் மோடி முன்னிலையில் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரதமர் வந்து ஒரு 3 நாடுகளுக்கு பயணம் போயிருக்காரு, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஜகார்த்தா, ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படி ட்ராவல் பண்ணுறாரு, ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் நேற்று போயிட்டு நம்ம பார்த்துருந்தோம், நிறைய கலந்துரையாடல்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஸோ இப்போது அந்த அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்துலேயும் உரையாற்றிருக்காரு, சரியா? அதே சமயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தோனேஷியாவுக்கு வந்து இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஏவுகணைகளை வந்து நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு, சரியா? அது என்னென்ன ஏவுகணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரம்மோஸ் அஸ்திர ஏவுகணைகளை இந்தோனேஷியா கொள்முதல் செய்ய உள்ளது. ரூபாய் 5692 கோடி மதிப்பீட்டிலான இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு, சரிங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தோனேஷியாவோட பிரதமர் யார், ஓகே. அந்த அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபோவா கபியாண்டோ, ஓகே, அவரோட பேர், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிரதமருக்கு வந்து ஒரு உயரிய விருது கொடுத்துருக்காங்க, அந்த நாட்டினுடைய ஒரு உயரிய விருது, சரிங்களா? அதாவது இந்தோனேஷியா குடியரசின் பின்டாங் ஆதிபூர்ணா, ஓகே, அப்படின்ற அவார்டு வந்து ஜகார்த்தாவில் நேற்று கொடுத்துருக்காங்க, ஓகே. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் வந்து ஜகார்த்தா, சரிங்களா? ஓகே. ஸோ அதை தவிர்த்து நிறைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. லைக் அங்கே இருக்கிற சில இதில் வந்து நம்மளுடைய கல்வி நிறுவனங்களை அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, சரி. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நியூஸஸ்குள்ளே போயிடலாம். வேற அளவுக்கு பெருசாக செய்திகள் இல்லை, குறைவாக தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் 4.38 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். ஸோ நம்ம இதை கூட ரீசெண்டாக பார்த்துருந்தோம். இதை வந்து அதாவது இப்போது காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கப்படுது, சரிங்களா? ஸோ இப்போ இதை என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா 6 to 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் செப்டம்பர் 17, அதாவது பெரியாருடைய பர்த்டே அன்னைக்கு வந்து தொடங்குவார் அப்படின்னு சொல்லி, சென்னையில் வச்சு தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், இல்லையா? ஸோ இப்போது அதில் வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா எவ்வளோ லட்சம் மாணவர்கள், எவ்வளோ பேர் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் வந்து டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.38 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க, ஓகே. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க 6 to 8 டோட்டலாக கவுண்ட் பண்ணி இவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? அரசு அரசு பள்ளி மாணவர்கள் ப்ளஸ் நகர்ப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகள் ப்ளஸ் உதவி பெறும் அரசு பள்ளிகள், ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு டேட்டா மட்டும்தான், ஓகே. ஸோ அகைன் நேற்று ஒரு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு நியூஸஸ் தான், ஓகே. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பால மனிதன் கிரீஷ் பரத்வாஜ் காலமானார் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அதனால் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய பால மனிதன் என புகழ்பெற்ற கிரீஷ் பரத்வாஜ் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனை காலமாயிருக்காரு. ஸோ இவர் ஏன் நம்ம பால மனிதன் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கிராமங்களில், ஐ மீன் கர்நாடகா சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பழைய கிராமங்களில் வந்து பாலத்தை வந்து அமைச்சிருக்காரு, சரிங்களா? அதுவும் கிட்டத்தட்ட தொங்கும் பாலம், ஓகே. தொங்கும் பாலங்களை நிறைய பாலங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இதுக்காகவே அயராது உழைச்சிருக்காரு, சரிங்களா? ஸோ அதனால் இவருடைய பேர் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு அந்த சைடில், ஓகே. அதே மாதிரி இவருடைய இந்த செயல்களை பாராட்டி இவருக்கு வந்து 2017ஆம் ஆண்டு ஒரு பத்மஸ்ரீ விருதும் வந்து வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கடந்த 1989 கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் உள்ள இடையே இவர் அமைச்ச முதல் பாலம், ஓகே. குடகு மாவட்டத்தில் உள்ள
பாயஸ்வினி நதிக்கு இடையே முதல் முறையாக தொங்கு நடைபாலத்தை கிரீஷ் பரத்வாஜ் கட்டினார். ஓகே. ஸோ இவர் கட்டின முதல் பாலம் இது. ஸோ அத தவிர நெறைய 30 ஆண்டு காலமா நெறைய பாலங்கள வந்து கட்டியிருக்காரு. ஓகே. நெறைய ஒரு டெக்னாலஜிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நெறைய பண்ணியிருக்கிறதுனால இவர் இறந்து போயிருக்காரு. ஸோ இவர பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு ஆகஸ்ட் 17 முதல் கட்டாய அமல். அரசாணை வெளியீடு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. அத வந்து ஆகஸ்ட் 17லேருந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வீட்லேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஸ்டார் 3.0 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? சிம்ப்ளிஃபைடு அ டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடா தான் வந்து கம்ப்ளீட் ஆன்லைன நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து ட்ரை பண்ண போறாங்க. ஓகே. ஸோ நெறைய நடைமுறைகள் குடுத்துருக்காங்க. என்னென்ன புதிய நடைமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் நம்ம தமிழக அரசாங்கம் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இத புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னும்போது, நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளை செய்தியாளர்களை சந்திக்கலாம். தேங்க் யூ.